வணக்க விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் வந்திருக்கோம். நம்ம ஈகோபெரி பப்பாயா வந்து வாங்கி நடவு பண்ணியிருக்கார் சார். வந்து 900 நாற்றுகள் பக்கம் வாங்கி நடவு பண்ணியிருக்கார். நடவு பண்ண நாற்றுக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு விசிட்டுக்காக வந்திருக்கோம். இந்த பதிவு வந்து முதல் மந்த்து பதிவாக நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். அதாவது ஆரம்பத்திலேருந்து நடவையிலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம பதிவுகள் சொல்லியிருக்கோம். நம்ம புது வெரைட்டி அப்படின்னு ஈகோபெரி பப்பாயா வெரைட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் எல்லா மாவட்டங்களிலும் கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன ஃபீல்டில் எப்படிலாம் வந்துட்டுருக்குங்க, என்ன ஸ்டேஜில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் நம்ம பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் அந்த கிராப்ஸ்லாம் வந்து என்ன தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கங்க. என் பேர் கிரிபிரசாத்துங்க. நான் வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் இரம்பரை கிராமம் சம்பரவள்ளிபுத்தூரில் அக்ரி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஈகோபெரிங்கிற ஒரு வெரைட்டி புது வெரைட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது வாங்கி நடவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நல்லா புதுசாக எல்லாம் வந்திருக்கு. 1 மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாற்று வாங்கும் போதே கொஞ்சம் இலைமுறை சின்ன அளவில் இருந்துச்சு. நீங்கள் வந்து 15 டேஸில் ஒரு டோஸ் கொடுத்தேங்க, ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன். நான் ஆர்கானிக்கில் நானே இது பண்ணி கொடுத்தேன், அதில் க்யூர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நடுவில் இருக்க வந்து ஆர்கானிக்கில் நான் நேச்சுரலாக பண்ணுற ஃபர்டிலைசர் கொடுத்தேன். அது கொடுத்தது ரெட் எம்மில் வந்து ஒரு ட்வைஸ் கொடுத்துருக்கோம். வேரில் ஸ்டார்டிங் நடவு பண்ணி இருக்கா 15 டேஸில் ஒன்ஸ் கொடுத்துருக்கோங்க, 2 டைம் கொடுத்துருக்கோம். செடி நல்லா இருக்குங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் ஆர்கானிக் போகிறங்காட்டி எனக்கு இந்த பூச்சி இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா எனக்கு பூச்சி தொங்குறது ஜாஸ்தி தெரியுது. இப்போ ஆர்கானிக்கில் போகிறங்காட்டி எனக்கு வந்து இந்த பூச்சி தொங்குறது அதிகமாக இல்லை. இப்போ டாக்டர் விவசாயம் அந்த ஈகோபெரி நர்சரி வழியாக நீங்கள் வாங்கியிருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அவங்க கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார்? சார் தாங்க சார், ஸ்டார்டிங்லேருந்து நல்லா டாக்டர் சார் வந்து ஃபாலோ பண்ணுறாருங்க, டச்சில் இருக்கார். 10 டேஸ் ஒன்ஸ் வந்து க்ரோத் எப்படின்னு ஃபாலோ பண்ணுறாரு. நானும் இங்கே வந்து என்ன கண்டிஷன் சொல்லிடுறேன், ஃபோட்டோ அவருக்கு எடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு சஜஷன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் இது போட்டால் இது பண்ணலாம் அது சொல்கிறாங்க. அதனால் நல்லா கைடன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்க சார். அவங்களுடைய ரெஸ்பாண்டிங்லாம் எப்படி இருக்குது? கம்பெனி தரப்புலேருந்து ஒரு வேளை நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்த பிற்பாடு ஃபீல்டு விசிட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா? அதாங்க சார். இப்போ வந்து 10 டேஸ் ஒன்ஸ் வந்து மொபைலில் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, ஃபீல்டு ஆஃபீஸர் வந்திருக்காரு. மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நானும் போன டைம் வந்து சின்ன மருந்துகிட்ட வந்துச்சு, நான் கேட்டால் சார் சொன்னார் என்ன பண்ணுறேன்னு. அப்புறம் நான் நேச்சுரலாக என்னோட இதில் ட்ரை பண்ணேன், அது க்யூர் ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லா இதுக்கும் அவங்ககிட்ட ஃபெர்டிலைசர் இருக்குது, எல்லா இதுவும் இது கன்சல்டேஷன் பண்ணுறாங்க. ஃபெர்டிலைசரு பெஸ்டிசைடு எதாக இருந்தாலும் ஆர்கானிக்கில் சார் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல குவாலிட்டியான பண்ணிகிட்ருக்காரு. தேவைப்படுறவங்க நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. செடி வாங்கி நடவு பண்ணியிருக்கீங்க, இதில் ஏதாவது பாடுவாசி ஏதாவது போயிருந்ததுங்களா? சார் பாடுவாசி வந்துச்சுங்க. அது நான் இப்போ வரைக்கும் ஒரு 100 நாற்று வச்சுட்டேங்க பாடுவாசி. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வைக்கும்போது லேண்டு கொஞ்சம் ஹீட்டாகவே இருந்துச்சுங்க. ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு, ட்ரை. அதனால் எப்படி தான் பாடுவாசி கண்டிப்பாக வந்து பாடுவாசியெல்லாம் வராமல் இருக்காதுங்க. எப்படின்னா 10% எத்தனை நாற்று வைக்கணுமோ அது 10% பாடுவாசிக்கு மேலே பிளான் பண்ணிக்கணுங்க. 1000 நாற்று வைக்கணும்னா வாங்கும்போது 1100 நாற்று வாங்கிட்டு ஒரு 100 நாற்று நீங்கள் ஏதோ நெகலில் வச்சு மெயின்டைன் பண்ணி அந்த மந்த் ஃபுல்லாக பாடுவாசி வந்துட்டே இருக்கும். 10 டேஸ் ஒன்ஸு பாடுவாசி வச்சுக்கோங்க. ஒரு 10% பாடுவாசி வந்து எந்த வெரைட்டி போனாலும் வரும். சரிங்க. இதில் வந்து அதிகமாக பாதிப்பு இருந்ததுங்களா? பாடுவாசி வந்து அதிகமாக போயிருந்ததுங்களா? சார் தான் இப்போ நான் 900 நாற்று வாங்குங்க, ஒரு 100 நாற்று 3 தடவை வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளில் ஒரு 40 நாற்று வச்சுங்க, மறுபடியும் ஒரு 10 நாளில் ஒரு 40 நாற்று வச்சுங்க. இப்போ ஒரு கடைசியாக ஒரு 20 நாற்று இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 100 நாற்று அதை பாடுவாசி வச்சுருங்க. இப்போ 10 டேஸ் ஒன்ஸும் வந்துருங்க பாடுவாசி, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துருங்க. மெயினாக வேறு அளவுகள் தான் வருதுங்க. அது என்னோட மிஸ்டேக்காக இருக்கலாம், தண்ணி வச்சா இருக்கலாம். அப்புறம் அது போக டிஃபால்ட்டாக வரும் எப்படி இருந்தாலும் பாடுவாசி. சரிங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே நடவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ரெஸ்ட்டு தேவைங்க. இப்போ பிளான்ட்லேருந்து நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம மண்ணில் பதியன் மாதிரி மண்ணை வந்து அண்டை வச்சு அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணுங்க. ஒரு 8லேருந்து 9 நாள் வச்சு தான் எடுத்து நடவு பண்ண சொல்கிறோம். நீங்கள் அது மாதிரி ரெஸ்ட் பண்ணி எடுத்து நடவு பண்ணியிருந்தீங்களா என்னங்க? சார் அந்த மாதிரி பண்ணுங்க. அது ஆக்சுவலாக காடு ஈரமாக இருந்து வெயில் வர ரீசனுங்கிறங்காட்டி சரி வெயிலில் வச்சா இந்த பாடுவாசி வந்து நான் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டேங்க. சரிங்க. அது ஆக்சுவலாக நான் இப்போ பழைய பேட்செல்லாம் ஒரு 1 வீக் 10 டேஸ் வச்சு தான் வச்சேன். இது லேபர் ப்ராப்ளம்னாலும் லேபர் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் எனக்கு டைம் கிடைக்காதங்காட்டி நான் கரெக்டாக அந்த மழை ப்ராப்ளமாக இருந்துச்சு. மழை கேப்ட்டு வந்துகிட்டே இருந்தது.
ஸோ அதனால் கேப் இருக்கும்போது நான் வச்சுட்டேங்க. ஆக்சுவலாக ஆனால் அட்வைசபிள் வந்து மினிமம் ஒரு 1 வீக் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வச்சுட்டு இதாக வைக்கணும். 1 மந்த் ஓல்டுங்க, நல்லா இருக்கிறதுலே கொஞ்சம் தெளிவான செடிங்க. இப்போ இதுக்கு வந்து எல்லாம் அந்த முன்னெல்லாம் இருந்ததெல்லாம் இதாகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் எல்ஐசி வந்திருக்கு. இன்னுமே டார்க் க்ரீன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டெம்லாம் எப்படிங்க சார் இருக்குது? இந்த தண்டு பகுதி இலையெல்லாம் எப்படி வருதுங்க சார்? தண்டு வந்து ஆக்சுவலாக வைக்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சுங்க. நான் அது ஒரு 1 வீக் வச்சுருந்தா ஸ்ட்ரென்த்தாக இருந்துங்க. தண்ணி கொஞ்சம் காய விட்டு வச்சோம்னா தண்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க. தண்ணியிலேயே நல்லா ஈரத்து மேலே விட்டால் கொஞ்சம் தண்டு பிடிக்கிறது இப்போ நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பொட்டாஸ் இது கொடுத்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இது கொஞ்சம் அது தண்டு கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்போ வந்து லீனாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்டு வரக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் இது கொடுக்கலாம். ஆனால் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்மு பெருசாக வராதுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தராக போகும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அது எப்படி வருது என்னங்கிறது. சரிங்க. அந்த வைரஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குதுங்களா? அந்த மஞ்சள், அந்த மொசைக் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய புகையிலை வைரஸ், அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இந்த 1 மந்த்துக்குள்ள அது மாதிரி 1 மந்த்தில் நான் எதுவும் பார்க்கலைங்க, எதுவும் இல்லை. அது அந்த மாதிரி வைரஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சரிங்க சார். இப்போ மற்ற வெரைட்டி காட்டிலும் இந்த வெரைட்டி வந்து பெஸ்ட்டாக தெரியுதுங்களா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த 1 மந்த்துக்குள்ள? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெரைட்டி வச்சுருக்கீங்க, இந்த வெரைட்டி வச்சுருக்கீங்க, இன்னொரு வெரைட்டியும் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த 2 வெரைட்டியில் இந்த வெரைட்டி பெஸ்ட்டாக இருக்குங்களா இல்லைங்களா சார்? இப்போ எனக்கு இப்போ அதுவுமே நல்ல பெருசாக சொல்ல முடியுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனாலும் தெரியும். வைரஸ்னால இந்த ப்ராப்ளம் இல்லை, அது நான் சொல்லிடுறேன். அதுக்கு மேலே எனக்கு குரோத்தும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் எனக்கு தெரியுங்க. ஏன்னா இப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு அடியெல்லாம் இல்லை, அதில் இருந்துச்சுங்க. மேலெல்லாம் நல்லா வருது, கீழெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. அதில் ஒரு 50% தான் இருக்குதுங்க, எல்லாம் தெரியுது. அதில் கொஞ்சம் எல்லாம் ஜாஸ்தி கீழே வரைக்கும் வந்துச்சு. இன்னொரு மந்த் பார்ப்பேங்க, நெக்ஸ்ட் மந்த் ஒரு வேலை வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு 1 or 2 months பார்த்தா தான் நம்ம என்னால் இது பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. ஓகே சார். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அதை பார்க்கலாம் சார். எவ்ரி மந்த்து இல்லைன்னா 2 months ஒன்ஸோ நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு விசிட் நம்ம பண்ணுறப்ப எல்லா விஷயங்களும் நம்ம பதிவேற்றம் பண்ணலாம். வணக்கம், இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலில் சிறுமுகை பக்கம் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஈகோபரி பப்பாளி நர்சரி பப்பாளி வந்து கொடுத்துருக்குறோம். அது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து 3வது விசிட், இந்த ஃபீல்டு வந்து விசிட் பண்ணுறது 3வது முறை விசிட் பண்ணியிருக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எப்போ நம்ம ஆரம்பிச்சு வந்து வைக்கிறதுக்கு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, எத்தனை நாள் ஆகுது சார்? சார் இப்போ இதை வச்சு இப்போ 3 months ஆச்சுங்க. 3 month ஆகுது. கரெக்டாக டிசம்பர் 24 நம்ம வச்சோம், பிளான்டிங் வச்சோம். எடுத்துட்டு வந்து நர்சரிலேருந்து எடுத்துட்டு வந்து அடுத்த நாளே வச்சுட்டோம் அப்படியாங்க சார்? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து 3 மாதம் ஆகுது. இப்போ 90 நாளையில் செடியோட வளர்ச்சி எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சார் நல்லா ஸ்பீடாக இருக்குங்க. 2 monthsல பட்ஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் இப்போ பூ எதுவும் உதிரலைங்க. வேற வெரைட்டி வச்சா அது ஃபர்ஸ்ட் வந்து பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு. இது அப்படியே பூ அப்படியே தாங்குதுங்க, அப்படியே தாங்குது. பெருசா பூ ஃப்ளவரிங் இதாகல, வேஸ்ட் ஆகல. நல்லா தண்டு நல்லா இருக்கு. தண்டு நல்லா இருக்குங்க. செடியோட வளர்ச்சி குரோத் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வந்திருக்குது. நல்லா இருக்குங்க. எஸ் சார், நல்லா இருக்குங்க. இதுல வந்து வேற என்ன டிஃபிகல்ட்டி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க சார் இந்த ஈகோபரி பப்பாளியில? இது டிஃபிகல்ட்டினா கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க. கொஞ்சம் ஏதாவது டோசேஜ் அதிகமாச்சுன்னா ப்ராப்ளம் ஆகுங்க. கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க அதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் தண்ணி ஜாஸ்தி போனாலும் கொஞ்சம் அழுகல் வந்துடும். அப்படிங்களா? ஏதாவது கொஞ்சம் நம்ம இயற்கை பயோவில் தானே பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் டோசேஜ் ஏதாவது எச்சாச்சுன்னா அப்போ ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுதுங்க. அதனால கொஞ்சம் டோசேஜ் எது கொடுத்தாலும் கொஞ்சம் அளவாக கொடுத்துக்கணும். அளவாக கொடுத்துருங்க. இப்போ என்னென்ன பயோவில் வந்து என்னென்ன உரங்கள் வந்து என்ன முறைகளை வந்து பயன்படுத்திட்டு வரீங்க சார்? நான் வந்து ஜீவாமிர்தம் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஜீவாமிர்தம் நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வரீங்களா இல்லை நீங்களே பண்ணுறீங்களா? நாங்களே தயார் பண்ணிக்கிறேங்க. சூப்பர் சார். மீன் அமிலம் கொடுக்குறேன். அப்புறம் இப்போ பயோ கம்போஸ்ட்னு ஒருத்தர் விவசாயி தயார் பண்ணுறாரு. அது வாங்கிட்டு வந்து போட்டிருக்குங்க. ஒரு 2 டைம் போட்டிருக்குங்க. அப்படிங்களா? சாணம் அப்புறம் அந்த தேங்காய் மஞ்சி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. கார்பன் கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னாங்க. அது அதுலேயே NPK எல்லாம் இருக்குன்னாங்க. சரி அதுவும் போட்டால் அப்புறம் எருவும் போட்டிருக்குங்க. நல்லது சார், நல்லது சார். அதுக்கு ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் மெத்தட்லேயே பண்ணிட்டு வரீங்க? ஆமாங்க சார். ஆர்கானிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த பூச்சி தொந்தரவு அதிகமாக இல்லைங்க. அப்படிங்களா? அது என்னென்னா கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா அது பூச்சி அட்ராக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இது டோசேஜ் வச்சாச்சுன்னா அதனால நம்ம ஆர்கானிக். இப்போ இதில் வந்து இந்த இலை சுருட்டு அதாவது வைரஸுடைய தாக்கம் எதனால அடிக்கடி வந்ததுன்னா இந்த 3 மாசத்துல உங்களுக்கு வந்துச்சா? ஆமாங்க, வைரஸ் வந்துச்சு ஸ்டார்டிங். அது பக்கத்து ஃபீல்டில் நம்மளது இருக்கு. அதுலேருந்து நம்ம பக்கத்தில் வந்து வேற பப்பாளி வச்சிருக்கீங்க. அதுல இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அதிகமாக இல்லைங்க, 1-2 வந்தது. நான் அதை உங்கள்கிட்ட இது வாங்கி சேஞ்சர் ஃபார் வைரஸ் அந்த மருந்து பயன்படுத்தி அது வந்து குணப்படுத்திட்டீங்க. ரைட் தான் சார்? அது ரெகுலராக அடிச்சுட்டு தான் இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் வரும்போது வரும்.
அது பப்பாளிக்கு டிஃபால்ட்டு பக்கத்து ஃபீல்டு. பட் அந்த சேஞ்சர் ஃபார் வைரஸ் அடிச்ச பிறகு உங்களால மாற்றம் பண்ண முடிஞ்சுது? அது அடிச்சு ரெக்கவர் ஆகுதுங்க, ரெக்கவர் ஆகுது. நல்ல வேற இதெல்லாம் ட்ரை பண்ணேன், அதுல எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைங்க. சேஞ்சர் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப போன செடியும் கூட ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே சார். இதுல வரலீங்க, வேற இதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க. அதான் சார். அப்புறம் சார் உங்களுக்கு இப்போ நான் மறுபடியும் சொல்றது தான், ஃபோனில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான உரங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் வந்து உரங்கள் டாக்டர் விவசாயம் கிராப்கார் சர்வீசஸ் மூலமாக சொந்தமாக வந்து உரம் வந்து தயாரிச்சுக்கிட்டு வரோம். அதில் வந்து உரம் இல்லை தேவையான நோய்களுக்கு தேவையான தடுப்பு முறைகள் எல்லாமே இருக்குது. ஆர்கானிக் மெத்தட் தான், நீங்கள் சொல்கிற பயோ மெத்தடில் தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் சார். அதுதான் எங்களுடைய முன்னாடி இருந்தே நாங்கள் சொல்லிட்டு வர விவசாயிகள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல நர்சரியில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கும்போது உங்களை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் உங்களை கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து டாக்டர் விவசாயம் வந்து அப்படி கிடையாது. இந்த பப்பாளி நர்சரி மூலமாக வந்து ஒருத்தரையும் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு விவசாய முறைகளை வந்து எதனால் தப்பாக இருந்தால் சொல்லி கொடுத்து இப்போ காலையிலேருந்து நாங்கள் இது வந்து 3வது ஃபீல்டு இன்றைக்கி பார்க்க வரோம். அவங்ககிட்டையும் கொஞ்சம் குறை பண்ணிருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். பட் உங்களுக்கு சொல்லுற அளவுக்கு கிடையாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா தெளிவாகவே விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. மற்ற தோட்டத்தை நாங்கள் பார்த்தோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்கள் வந்து வைரஸ் தாக்கம் இருந்ததுக்கு வந்து நம்ம கிட்ட மருந்து வாங்கி பயன்படுத்துறீங்க. சேஞ்சர் ஃபார் வைரஸ் அது கூட நல்லா வந்துச்சுன்னு சொல்லும் போது உண்மையிலேயே சந்தோஷம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வைரஸும் வரக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறது வைரஸ் இருக்கும்போது இதுக்கு ஒரு ப்ரிகாஷனாக நம்ம பண்ணி வச்சுட்டா வைரஸ் தாக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கு வந்து 85லேருந்து 95% வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு. பட் இருந்தாலும் பக்கத்துல ஒரு தோட்டம் வந்து வைரஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த தாக்கம் வந்து ஒரு நாள் 2 நாள் தாங்கும், ஒரு வாரம் 2 வாரம் தாங்கும். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வரதான் செய்யும். ஆனா இதுல அதிகமா ஸ்ப்ரெட் ஆகலைங்க. அந்த வெரைட்டில ஒரு செடியில இருந்து இப்போ ஏகமா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுல வந்த செடிக்கு மட்டும் தான் இருக்குதுங்க. அதுல இருந்து நெக்ஸ்ட் செடிக்கு ஸ்ப்ரெட் இல்லைங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க மருந்து அடிச்சிட்டீங்க, அதுதான் ஒரு காரணம். ஆமாங்க சார். அந்த 1 2 இருக்கும்போது அடிச்சிட்டேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இப்போ ஸ்ப்ரெட் ஆகல. இப்போ அதை பாத்தீங்க ஏகதேசம் எல்லா செடிக்குமே தெரியுது ஸ்ப்ரெட் ஆச்சு. இது அந்த அளவுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு உங்களால அது பார்க்க முடியுது. இதுல சம்திங் ஏதோ வைரஸ் தாங்கும் தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க சார் பார்க்க முடியுது. ஆமாங்க சார். வேற ஏதாவது எங்களுக்கு சொல்லணுமா சார்? நாங்கள் வந்து வேற எங்களுடைய சைடில் வந்து வேற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை உங்களை கம்யூனிகேட் பண்ணுற விதம் இது எதனால நீங்கள் ஃபீல் பண்ணால் சொல்லுங்கள் சார். சார் அதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க. சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, கன்சல்டிங் நல்லா கொடுக்குறாரு. எதனால எப்போ வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். சார்கிட்ட கேட்டால் அப்போவே கன்சல்டிங் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. நமக்கு அவர்கிட்ட எதுனாலும் மருந்து எதாவது வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம சொன்னோம்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் அவர் அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இமீடியட்டாக கொரியர் பண்ணிடுறாங்க. பே பண்ணோம்னா அப்புறம் நல்லா ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. எனக்கு உண்மையிலே விவசாயிகளுக்கு வந்து இது மாதிரி வந்து அவங்க சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, நான் ஐ ஃபெல்ட் அப்படிங்கிறது சொல்லணும். நான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அந்த ரிசல்ட் எல்லாம் கண்ணில் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற அது அந்த சந்தோஷத்துக்காகவே நாங்கள் வந்து பண்ணிட்டு வரோம் சார். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்குது. அடுத்த விவசாயம் அதே சொல்லணும், எல்லாரும் அதே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதுதான் நான் தொடர்ச்சியாக நான் பண்ணிட்டு வரதுக்கு காரணமே அதுதான் சார் காரணம். இப்போ இது கூட நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டாக நல்லா வளர்த்தி கொடுத்து உங்களுக்கு காய் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் சார். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது, சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஃபேமிலி கூட வந்தாவே நம்ம வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் இருக்கும். பட் அது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நாங்கள் காமிக்கணும். இது இப்படி மாதிரி காய் வந்திருக்கு, இந்த காயுடைய டேஸ்ட் இப்படி இருக்குது. நான் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 15லேருந்து 16 பிரிக்ஸ் லெவல் சொல்லியிருக்காங்க ஈகோபெரிக்கு. பட் அந்த டேஸ்ட் லெவல் இருக்கா? ஏன்னா உங்ககிட்ட ஏற்கனவே ரெட் லேடி வெரைட்டி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த டேஸ்ட் மண்ணை பொறுத்து மாறும், கண்டிப்பாங்க. நம்ம கொடுக்குற உர வகைகள் பொறுத்து மாறும், தண்ணி பொறுத்து மாறி வரும். அது எப்படி இருக்கு, ஒரு விவசாயிக்கிட்டே இன்னொரு விவசாயிக்கிட்டே எப்படி இருக்கு டேஸ்ட், எப்படி மாறி வருது, எந்த டேஸ்ட் வருதுங்கிறது பாக்குறது எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். காய் வரட்டும் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் விவசாய தோழர்களே, இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமா நம்ம வந்து ஈகோபெரி பப்பாளி வந்து விதை போட்டு நாற்று எடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு விவசாய தோழர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஈகோபெரி பப்பாளி வந்து இங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஒத்தக்கடைங்கிற கிராமத்தில் வந்து ஒத்தக்கடைங்கிற பிளேஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 100 செடி சார் வாங்கினாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சாருடைய பேர் வந்து ஆறுமுகம். இப்போ நீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்கா சார் பப்பாளி விவசாயத்தை பத்தி? பப்பாளி 1 இயர் தான் அனுபவங்க. ஒரு பேட்ச் ரெட் லேடி வச்சு பார்த்துருக்குறேங்க. எடுத்துட்டேங்க. ஓகே ஓகே. அதோடைய அனுபவம் 1 இயர் எடுத்துருக்கீங்க. ஆனா அதுல ரெட் லேடி பொறுத்த வரைக்கும் வைரஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல.
அதுதான் மாற்றா நீங்க வந்திருக்கீங்க. மாற்று வேணும், இந்த வைரஸ் தாக்கத்துல இருந்து விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கீங்க சார். கண்டிப்பா சார். டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணி மூலமா நம்ம வந்து ஈகோபெரி பப்பாளி வந்து பப்பாளியுடைய நாட்டை வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட 4 வெரைட்டி இருக்குது. சரிங்க சார். ஐஸ்பெரி, ஈகோபெரி, கிரீன்பெரி, அதாவது ரேஸ்பெரின்னு கூட சொல்லலாம், கிரீன்பெரியா, சன்பெரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டி இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்டதுல ஜனவரி 28ஆம் தேதி நீங்க வாங்கிட்டு வந்து 100 செடி வந்து வச்சிருக்கீங்க. ஆமாங்க. வாங்கிட்டு வந்தது ஜனவரி 15 வாங்கிட்டு வந்தீங்க. நெட்டுனது ஜனவரி. ஆமா. இங்க வந்து ஒரு இடத்துல வச்சிருந்து தண்ணி பண்ணிட்டு இருந்து ஜனவரி 28ல வச்சீங்க. 28ல நீங்க செடி வச்சீங்க. ஆமாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன உர மேலாண்மை இதுக்கு பண்ணிருக்கீங்க? இதுக்கு ஊடுபயிரா சின்ன வெங்காயம் பண்ணியிருந்தேங்க. சின்ன வெங்காயத்துல 15க்கு 15 வந்து உரம் கரைச்சி விட்டுட்டு இருந்தேன். கியூரோக்ரான் ஸ்ப்ரே 3 டைம் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். அது அந்த வெங்காயத்துக்காக பண்ணுனது. இதுக்குன்னு இது வரைக்கும் எதுவும் ஸ்பெஷலா பண்ணல. என்பிகே கொடுத்துட்டு வந்தீங்க. ஆமாங்க. ஓகே சார். இப்போ என்ன டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க சார்? இது டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 7ங்க. இப்படி 7 அடி. இந்த சைஸ் 8. 7க்கு 7 ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு 8 அடி. ஓகே சார். இதே அளவுதான் வேற பப்பாளி ரகம் வச்சிருக்கீங்க? வேற பப்பாளி 6 கார் வச்சுங்க. 6 கார் வச்சுங்க. 6 கார் வைக்கும் போது கொஞ்சம் பெரிய செடி ஆகும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் எச்சு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. ஓகே சார். இப்போ வேற எந்த உரமும் இதுக்கு கொடுக்கல? இது வரை கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ. கண்டிப்பா சார். இப்போ கொத்தி விட்டுருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய வளர்ச்சி இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? செடியோட தன்மை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? இது வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா சார். இனிமேலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா இனிமேலும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வகையில தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் வந்து அப்பப்ப ரேண்டமா வந்து நம்ம கம்பெனி வந்து கால் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. ஆமாங்க. உங்களுக்கு இதுல எதனால சந்தேகம் இருந்தாலும், ஏன்னா புது வெரைட்டிங்கும் போது நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதை சந்தேகம் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு எதனால தேவைப்பட்டாலும் பராமரிப்பு முறைகள் தேவைப்பட்டாலும் நாங்க வந்து ஃபீல்டு விசிட் கூட பண்ண சொல்றோம். அதே போல வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கிட்ட நீங்க கேட்கலாம். சரிங்க. அதனால எங்க டீம் வந்து தொடர்ச்சியா உங்களை கால் பண்ணி கேட்டுட்டே இருக்கும். ஆமாங்க. இதுல என்ன மெயினா சந்தேகம்னா, என்னால ஒரே மாதிரி யூனிஃபார்மா கொண்டு வர முடியுமா? நீங்க அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா நம்ம ட்ரீட்மெண்ட் சின்னதா இருக்கிற செடிக்கு பண்ணணுமாங்கிறது டவுட். கொடுக்கலாம் சார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் நம்ம வந்து மக்கிய தொழு உரம் கொடுத்துட்டு நீங்க செடி வச்சிருந்தீங்கன்னா சரி ஈக்குவலா வரதுக்கு இல்ல. இதுக்கு வந்து சாணி குப்பை நம்ம ஏகமா ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கிறோம். ஸ்ப்ரே பண்ணி தான் போட்டீங்க. அப்போ இந்த ஒரே அளவா வரல. ஆமாங்க. இப்போ நீங்க 100 செடி வச்சீங்க இல்லையா? எத்தனை செடி வந்து காஞ்சிருச்சு? இல்ல 100 செடியில ஒரு 12 செடி காஞ்சிருச்சு. 12 செடி காஞ்சிருச்சு. அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன். அது ரொம்ப சின்னதா இருக்குது. அது சின்னதா இருக்கு. ஆமாங்க. அது சின்னதா இருக்கு. அது ஈக்குவலா கொண்டு வந்துடலாம் சார். அதுக்கான என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்றோம் இல்லையா, அது சரிவிக்கு அது சமமா இது இருக்கும். ஈக்குவல் சதவீதத்தில் எது இருக்கோ அதை கொடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் சார். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அதே போல நம்ம கிட்ட டாக்டர் விவசாயம் கிராப் கேர் சர்வீசஸ் மூலமா டாக்டர் நானோ கிரீன் ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து கொடுக்கும்போது தண்டு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி, ஃப்ளவர் டெவலப்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரத்துக்கு வந்து ஒரு குளிர்ச்சி கிடைச்சி நல்லா வளர வைக்கும் சார். நோய் எதிர்ப்பு தன்மையோட வளர வைக்கும் சார். அது நம்ம பரிந்துரை பண்ணலாம் சார். இப்ப இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறது, டாக்டர் விவசாயம் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு தேவையான எல்லா இதுவும் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுற ரேட்டில் வந்து பாதியான ரேட்டில் கொடுத்து நம்ம வந்து பண்ணிட்டு வரலாம் சார். நம்ம எங்கே கொடுத்துருக்குறோமோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். நம்ம மாற்றிலாம் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதே தான் நம்ம கொடுக்கவும் போகிறோம். பண்ணிட்டு உங்களுக்கு வளர்ச்சி வர வைக்கலாம் சார். காய் வர வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் சார். வியாபாரம் பண்ணும்போது கூட அந்த காயோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணலாம் சார். சரிங்க சார். ஓகே சார். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் நான் எங்கள் சைடில் இருந்து சப்போர்ட் வேணுமா சார்? நாங்கள் வந்து நீங்கள் உங்களோட கேட்லாக் பிரகாரமே பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். ஆனா ஈல்டு எடுக்க வரைக்கும் நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவோம் சார். கண்டிப்பா எங்கனால ஜெயிக்க முடியும். நீங்க மறுபடியும் வந்து நம்மள இப்ப நீங்க ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு வருஷம் பப்பாளி வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்த பிறகு உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களான்னு கூட தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஆனா இது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுக்கு எத்தனை முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க, பண்றாங்க. பண்ணி நானும் பண்ண சொல்லிட்டு தொடர்ச்சியா பண்ண சொல்லிட்டு என்னால பண்ண முடிய டைம் இல்ல. பட் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, சேல்ஸ் மேனேஜர் பண்ணுவார், ஃபீல்டு ஆஃபீஸர் பண்ணுவார், கேட்டிருப்பாங்க. ஈவன் ஃபீல்டு ஆஃபீஸர் ரொம்ப வந்து விசிட் பண்ணிட்டு வந்தார். ஆமாங்க. எப்படி இருக்கு வச்சிருக்கிறது, நீங்கள் நல்லா வச்சிருக்கீங்களா, அதுக்கு வந்து ஃபங்கிசைட் கொடுத்தீங்களா அப்படின்னு கூட வந்து விசிட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இந்த ஈகோபெரி பப்பாளி வந்து 60 நாளையில வந்து உங்களுக்கு வந்து 60லேருந்து மண்ணை பொறுத்து மாறும், கிளைமேட் சேஞ்சஸ்ல மாறும். 60 நாளில் வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிடும், ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்து 55 நாள் ஆகுது. ஆனா இன்னும் ஒரு 5 நாள் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இல்ல. இந்த கிளைமேட் இப்ப இருக்கிற ஹெவி கிளைமேட்டுக்கு வந்து
வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. 15 நாள் இது கரெக்டா இருக்கு, இந்த செடி கரெக்டா இருக்கு. பட் இந்த செடி வந்து வளர்ச்சி வந்து அந்த ஈக்குவல் வரல. பட் வந்து இன்னும் ஒரு 10 ல இருந்து 15 நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபிளவர் பொய்ப்பு வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்க சார். இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கோம் சிறுமுகை பக்கத்துல, அங்க வந்து ஃபிளவரிங் வந்துருச்சு. உங்களை விட 10 நாளுக்கு 20 நாளுக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. அப்ப 20 நாளுக்கு போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கண்டிப்பா வந்து 20 நாள்ல வந்துரும். அவருக்கு ஃபிளவரிங் வந்துருச்சு, அவரே சொன்னாரு. அந்த போட்டோல அனுப்பியிருக்காரு. இப்ப நாங்க டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமா தெளிவான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு 2017-18ல இருந்து நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதோடைய விளைவாதான் நாங்க வந்து உரங்கள் தயாரிச்சு நேரடியா உரங்கள் தயாரிச்சு மக்களுக்கு வந்து இடைத்தரகர் யாரும் இல்லாம நேரடியா எடுத்துட்டு போறோம். என்ன ரேட்டுக்கு மேனுஃபேக்சரிங் என்ன ரேட்ல பண்றோமோ அதே ரேட்டுக்கு வந்து நாங்க சேல்ஸ் பண்றோம். மிடில் மேன் யாருமே கிடையாது. அது வந்து விவசாயிகள் வந்து எல்லாருமே சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அதே போல இந்த பப்பாளி நாற்றும் வந்து நம்ம வந்து நேரடியாக எடுத்து மக்கள்கிட்ட வந்து நேரடியாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்து அதை பராமரிப்பு பண்ணி மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தூணா நிக்கலாம், பின்னாடி நிக்கலாம் அப்படிங்கிறது பண்றோம். இப்போ வந்து உங்களுடைய செடியுடைய அமைப்பு தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா? பரவாயில்ல. மற்ற வெரைட்டி கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து தலையினோட ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்குதுங்க. ஓகே சார். அதாவது பெரிய தலை வருது சின்ன தலை வருதுங்கிறத விட இந்த தலையினோட பார்த்தீங்கன்னா தலன்னு இருக்குது அப்படிங்கிற அமைப்புல இருக்குது, செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னன்னா தண்டு ஊக்கம் இப்பவே இந்த அளவுக்கு இருக்கு. இது 55 நாள் தான் ஆச்சு. இது காய் பிடிக்கிற சமயங்கும் போது இன்னும் நல்லா பெருசாயிரு, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. காத்தெல்லாம் அடிச்சாலுமே சாயாத அளவுக்கு செம்பு வர ஒரு அறிகுறி இருக்குது, வர அமைப்புல இருக்குது. அதே போல இதுல வந்து நீங்க என்ன குறைகள் வந்து இப்ப இருக்கிறதுல என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, அதை கொஞ்சம் ஓப்பனா சொன்னீங்கன்னா அதுக்கான ரெடி பண்ணி கொடுத்து நாங்க அடுத்த முறை மீட் பண்ணலாம். மெயினா மத்த பிரச்சனை எதுவும் இல்லைங்க. இந்த அன்ஈவன்னஸ்க்கு மட்டும் ஒரே அன்ஈவென்ட்டா இருக்குது. இது வந்து எங்களுடைய அப்சர்வேஷன். அது கரெக்டா ஷூட் ஆகுமான்னு தெரியல. நீங்க வந்து வேற கிராப் வச்சிருந்தீங்க இல்லையா, வெங்காயம், அதோட நுண்ணூட்ட சத்து அதோட சத்து கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ரீபேலன்சிங் கரெக்டா ஆகாம வளர்ச்சி வந்து இது குன்றிய மாதிரி இருக்கலாம். இதுக்கு நம்ம மருந்து தரோம் சார். நாங்க நம்ம கிட்ட மருந்து இருக்கு, டாக்டர் நானோ கிரீன் சொல்லிட்டு இருக்கு, அது நம்ம பயன்படுத்தலாம். நாங்க உங்களுக்கு அனுப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் பண்ணி கொடுக்கலாம் சார். அடுத்த மீட் பண்ணும்போது இந்த அன்ஈவென்ட்டா சொல்லிருக்கீங்க இல்லையா, ஒரு 12 செடி வந்து காஞ்சிருச்சு, அதுக்கு பதிலாக வேலை வச்சிருக்கீங்க. அது பிளஸ் வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து சின்ன சின்னதா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஈக்குவல் பண்றதுக்கு பண்ணி தரலாம். பட் இது சின்ன செடி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, அந்த தளத்து தன்மை நல்லா இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அது நம்ம சின்னதா இருக்குது, இது பெருசா இருக்கு. ஓகே சார், நன்றி சார். உங்களோட ஒத்துழைப்பு வேணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக கொண்டு வந்து மக்கள் வந்து பயன்படுத்தணும். அதே போல விவசாயிகள் வந்து பலன் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு விவசாயிகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துட்டு போகலாம், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம். நம்ம வந்து இது டேஸ்ட்னஸும் 15 to 16 பிரிக்ஸ் லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து இதோட டேஸ்ட்னஸும் நம்ம காய் சாப்பிட்டு பார்க்கலாம் சார். அந்த அளவுக்கு நாங்கள் வரோம் சார் கூட. என்ன 2 மாசம் முடிஞ்சு 2 மாசம் முடிஞ்சு ஒரு 5 மாசத்துல நம்ம ரிசல்ட் 5 மாசத்துல ரிசல்ட் பார்த்துடலாம். ஓகே சார். நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் விவசாய தோழர்களே, இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். நீங்க டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொகலூருங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து விவசாயி திரு செல்வகுமார் அவர்கள் ஒரு 700 செடி வாங்கியிருக்காரு. ஈகோபெரி பப்பாளி வந்து 700 செடி வாங்கியிருக்காரு. அவருடைய தோட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ண வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபோன் மூலமாகவே நம்மக்கிட்ட செய்திகளை கேட்டு பராமரிப்பு முறைகள் பாதுகாப்பு முறைகள்லாம் செய்தி வந்து ஃபோன் மூலமாகவே கேட்டு நர்சரியில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாரு. இப்போ 40 நாள் செடி ஆகுது. இதான் 40 நாளுடைய செடி. இந்த செடிக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண வந்திருக்கிறோம். எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குது, ஏன்னா நோய் தாக்கம் இதனால் இருக்கா, இல்லை வந்து வேற என்ன அவர் பண்ணணும், இன்னும் நல்லா வளர்ச்சி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முறைக்கு வந்திருக்கிறோம். சரளை மண் மாதிரி தான் இருக்குது. மண் வந்து கொஞ்சம் கல்லுகளாக சரளை மண் தான் இருக்குது. மண்ணுடைய வளம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இங்கே அப்சர்வ் பண்ணதில். அதே போல் இதில் வந்து 40 நாள் செடி வந்து வளர்ச்சி, செடி நல்லா இருக்குது. செடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. செடி வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது. அங்கங்கே ஒரு செடி வந்து போக்கு போயிருக்குது, அதுக்கெலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி செடியுடைய வளர்ச்சி வந்து இந்த மண்ணுக்கு தகுந்தபடி வளர்ந்துருக்குது. இதுக்கு வந்து மறுபடியும் வந்து நுண்ணோட்ட சத்து பேரோட்ட சத்து எப்படி கொடுத்து இதை வந்து வளர்ச்சி கொண்டு வரணுங்கிறத நான் வந்து அவருக்கு நேரடியாக நம்ம வந்து அவர்கிட்ட பேசி சொல்லிக்கலாம். இப்போ திரு செல்வகுமார் சார் வந்து வெளியில் போயிருக்காரு, அதனால் அவர் வந்து வீடியோக்குள்ளே வர முடியல. அவருடைய பையன் வந்து சன் இருக்கா, அப்படி அவர் மூலமாக தான் அங்கே கொண்டு வந்து பார்த்துருக்குறோம். நல்ல வளர்ச்சி வந்திருக்குது.
செடி வந்து நல்லா தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெம்லாம் நல்லா திரட்சியாக வந்திருக்குது. இது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈகோபெரி பப்பாளி வந்து நல்ல நோய் எதிர்ப்பு தன்மையோட வைரஸ் தாங்கும் திறனோட 85லேருந்து 95% வந்து வைரஸ் தாங்கும் திறன் இருக்குது. அந்த வகையில் வந்து இது வந்து நல்லா வந்திருக்குது. இது வந்து 40 நாளத்து செடிங்க, அதை விசிட் பண்ண வந்திருக்கிறோம். இந்த பப்பாளி விவசாயத்தில் நடவு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து 7 அடி கேப் விட்டுருக்காரு. அதே போல் ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் 7 அடி கேப் விட்டுருக்காரு. இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கிராப்னு தான் சொல்லணும். ஒரு சென்சிட்டிவான கிராப்புக்கு வந்து பப்பாளி வந்து முதலெடுத்தையே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து இது வந்து சென்சிட்டிவான கிராப்பு. இந்த கிராப் வந்து வரிசைக்கு 7 விட்டுருக்காரு, அதாவது செடிக்கு 7 விட்டுருக்காரு. ட்ரிப் இரிகேஷன் டபுள் ஹோல்ஸ் போட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காரு. பாருங்க, 2 லைன் போட்டிருக்காரு, ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காரு. நார்மலாக வந்து இது மாதிரி குழி பறிச்சு இந்த குழியில் வந்து வைக்கக்கூடாது. நல்லா ரிட்ஜ் மாதிரி மேலே வந்து மேலே வந்து ஒரு பெட் மாதிரி போட்டு அந்த பெட் மேலே தான் வைக்கணும் பப்பாளி எப்போவுமே. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக தேங்கி நிற்கக்கூடாது. அது வந்து நார்மலாக சொல்கிற முறை. ஆனால் இந்த மண்ணுக்கு, இந்த சரளை மண்ணுக்கு தண்ணி தேங்கி நிற்காது. அந்த ஒரு அமைப்புக்காக தான் இவர் வந்து குழி பறிச்சுட்டு இந்த குழியில தான் நின்றுருக்காரு. ஸோ அதில் வந்து ட்ரிப்பு போட்டிருக்காரு. மேபி ஃபியூச்சரில் வந்து தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு மடப்பாசனம் கூட பாய்க்கிற மாதிரி கூட அது மாதிரி அமைப்பில் கூட போட்டிருக்காரு. பட் விவசாய முறைகளை வந்து அவங்களுடைய மண்ணை பொறுத்து தான் அமையும். இவருடைய மண்ணுக்கு வந்து இவர் இது மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து நார்மலாக இருக்கிற மண்ணுக்கு வந்து மேடா ஒரு கரை மாதிரி மேடை கட்டி அந்த கரை மேலே தான் வைக்கணும், ரிட்ஜ் மேலே தான், அது மேலே தான் வச்சா நல்லாயிருக்கும், தண்ணி தேங்காமல் இருக்கும். பட் இந்த மண்ணுக்கு தண்ணி தேங்காது, கண்டிப்பாக வந்து தேங்கி தண்ணி நிற்காது, ஒரு நாள் 2 நாளில் நிற்க போகிறதில்ல இந்த சரளை மண். அதனால் வந்து இப்படி குழியில் வச்சுருக்காரு. அது விவசாயி பார்க்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த மண்ணுக்கு இது மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. உங்களுடைய மண்ணுக்கு நீங்கள் மாற்றி வைக்கலாம். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 7 அடியிலேருந்து 7 அடி வைக்கலாம். 7 அடி வைக்கும்போது உங்களுக்கு வந்து 850 செடி, 850லேருந்து 80 செடி வரும் ஒரு ஏக்கருக்கு. அதே போல் இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது, நல்ல காய்களை கொடுக்கக்கூடியது. ஒரு டைம் வந்து ஒரு அறுக்கும்போது 120லேருந்து 150 காய் வரைக்குமே பயன்படுத்தலாம், அறுக்கலாம். அந்த அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது, நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது, நல்ல டேஸ்ட்டும் கூட. ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி வந்து 15லேருந்து 16 பிரிக்ஸ் லெவலில் வந்து ஸ்வீட்னஸ், அதாவது இனிப்பு தன்மை இருக்குது. அதனால் வந்து மற்ற பப்பாளி வெரைட்டி காட்டிலும் ஈகோபெரி பப்பாளி வந்து நல்ல இனிப்பு சுவையானது. அதே போல் வந்து வைரஸ் தாங்கும் திறன் வந்து 85லேருந்து 95% வைரஸ் தாங்கும் திறன் கொண்டது. இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க, இன்னொரு சைடில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய வைரஸ் அதில் வர இலை சுருட்டு வரும்போது, அதே போல் கிழங்கு குச்சியில் வந்து சப்பாத்தி பூச்சி இதெல்லாம் வரும்போது அந்த தாக்கம் இதில் கண்டிப்பாக வரலாம். அது எப்படி பயன்படுத்துறது, அதோடைய தடுப்பு முறைகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து விவசாயியை பார்த்து நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா அதோடைய தாக்கம் வந்து மறுபடியும் அந்த மீலி பக்ஸ் உடைய தாக்கம் கண்டிப்பாக உள்ள வரலாம். இப்போ வரல ஆக்சுவலாக இப்போ நல்லா இருக்குது. பட் வந்து ஃபியூச்சரில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இந்த பக்கம் கத்திரிக்காய் செடி இருக்குது, கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது. அந்த கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து இலை சுருட்டு வரும்போது இப்போ வெயில் காலத்தில் இலை சுருட்டு நிறையா வருது, மைட்ஸ் திரப்ஸ்னால வந்துகிட்டு இருக்குது. பட் இப்போ இந்த கத்திரிக்காய் தோட்டம் நல்லா தான் இருக்குது, பார்த்தோம், அப்சர்வ் பண்ணோம். ஃபியூச்சரில் வரும்போது கண்டிப்பாக ஒரு முறையாவது வரும். அந்த டைம் வந்து அதோடைய தாக்கம் வந்து இதில் வரலாம். அது எப்படி தடுப்பு முறை பண்ணுறது, பிரிகாஷன் எப்படி பண்ணுறது, வரும் முன்னே எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரை ஆலோசனைகள் அவர் விவசாயியை பார்த்து நாங்கள் சொல்லிட்டு போக போகிறோம். இந்த விசிட்டுடைய பர்பஸ் வந்து விவசாய முறைகளை வந்து தெளிவாக விவசாயி வந்து பயன்படுத்தி எங்களுடைய அறிவுரை ஆலோசனைகளை கேட்டு சிறப்பான முறையில் நல்ல மகசூல் பெறுவதற்கு வழிவகை செய்யறதுக்காக தான் டாக்டர் விவசாயி வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளை எங்கெங்கெல்லாம் ஈகோபெரி பப்பாளி எங்களுடைய பப்பாளி செடிகளை வாங்கியிருக்காங்களோ அவங்கள விசிட் பண்ணி இதை நாங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறோம், இல்லைனா ஃபீல்டு ஆஃபீஸர் அனுப்பி ஒன்று விசிட் பண்ணுறோம். எல்லாத்துடைய விவசாயத்துடைய வீடியோவும் பதிவு பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது. அதனால ஃபீல்டு ஆஃபீஸர் போய் விசிட் பண்ணுறது ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வச்சுருக்கிறோம். மற்றபடி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு செலக்டட் பிளேஸில் வந்து நாங்கள் போயிட்டு வீடியோ பதிவுகளை பண்ணுறோம். இதோடைய உர மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு மேலாண்மை வந்து தெளிவாக அவருக்கு எடுத்து சொல்லி பராமரிப்புக்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம். அதே போல் இது வந்து தொடர்ச்சியாக இன்னும் ஒரு மாதம் வரைச்சு கழிச்சு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இது வளர்ச்சி வந்திருக்குன்னு நம்ம கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து பொகலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொகலூரில் இருக்கிற இந்த ஃபீல்டு விசிட் வந்து திரு செல்வகுமார் அவர்களுடைய தோட்டத்தை வந்து முடிவு முடிச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு முறை 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கழிச்சு இந்த செடி வந்து எப்படி வளர்ச்சி வந்துருக்குது, எப்படி ஈவெண்ட்டாக எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிற முறையை வந்து மறுபடியும் பதிவு பண்ணலாம். இன்னைக்கு வந்து இன்னொரு தோட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதே கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே சிறுமுகை வட்டத்தில் ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். அங்கே போயிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம
கச்சராபாளையம்ங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு. குழந்தைசாமி சார் இருக்காரு. நம்ம அவருக்கு வந்து ஈகோபெரி பப்பாளி நம்மளுடைய நர்சரியிலேருந்து ஈகோபெரி பப்பாளி வாங்கிட்டு வந்தாரு. இங்கே வாங்கிட்டு வந்து ஒரு 15 நாள் செடி இவர் எப்படி வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து விவசாயம் வந்து உங்களுடைய முழு தொழில் என்ன சார்? ஆக்சுவலாக சார் நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷமா வந்து ரெட் லேடி பண்ணிட்டு இருக்கோம் சார். ரெட் லேடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வைரஸ் தாக்கம் அதிகமாக இருக்கு. ஈல்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமாம். அதனால் வந்து இந்த ஈகோபெரி பற்றி வாட்ஸ்அப் பார்த்தோம். ஓகேங்க. பார்த்ததுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணோம். நல்லது சார், நல்லது சார். இதை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கீங்க. ஒரு 250 செடி வாங்கி சார் வச்சிருக்காரு. நீங்க வாங்கிட்டு வந்த பிறகு உங்களுடைய இடத்துல வந்து ஒரு வாரம் வச்சிருந்து அதுக்கு மேலே தான் சார் ப்ரீ பிளான்டேஷன் பண்றது. பிளான்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டேஷன்ல ஒரு வாரம் வச்சிருந்து எடுத்து தண்ணி விட்டுட்டு டெய்லியும் தண்ணி விட்டுட்டு காலையில சாயந்தரம் தண்ணி விட்டுட்டு செடி வந்து நல்ல ஒரு டைட் ஆக்குனீங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து செடி வந்து நல்ல டைட் ஆகுது. நாங்க நர்சரியில இருந்து கொடுக்கும்போது இந்த அளவுக்கு தண்டு வந்து பெருசா இருந்திருக்காது. இல்ல 15 நாளில இவ்வளவு சைஸ் வந்திருக்குன்னா நாங்க கொடுக்கும்போது இந்த அளவு கிடையாது. சின்னதா தான் இருந்துச்சு. அதை நீங்க ஒரு வாரம் வைக்கும் போது தண்டு வந்து நல்ல தடிமன் ஊட்டமாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்கீங்க. எத்தனை அடி சார்? எத்தனை அடி ஒரு செடிக்குன்னு? ஒரு செடிக்கு சார் 7 கேளு சார். 7 கேளு வச்சிருக்கீங்க. ஃபுல்லாவே 7 கேளு. அதே போல இந்த செடிக்கு இந்த செடிக்கும் வரிசைக்கு அது 7 கேளு. அதுக்கு 7 கேளு. ஓகே சார். கலர் வந்து எல்லாம் வரும். ரெட் வரும். கலர் வந்து ரெட் கலர் வரும். உள்ள எல்லா காயிலுமே விதை இருக்கும். விதை உள்ள காய் தான் அது. இதுலயும் வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. உங்களுக்கு இப்ப நீங்க 250 செடி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா வந்து ஒரு 2-3% வந்து ஆண் மரம் இருக்கும். ஆண் மரத்தை அழிச்சிடாதீங்க. இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண் மரம் முக்கியம். அது பாத்தீங்கன்னா காய் சின்ன காயா இருக்கும். நீங்க பார்க்கும்போது பாத்துக்கலாம். சரி. ஒரு மரம் இங்கேயே ஒரு சின்ன காயா இருக்குது அப்படின்னா அதை வந்து பத்திரமா பாதுகாத்து எடுத்துட்டு வாங்க. அது எதுவும் பண்ணாதீங்க. அது மூலமா உங்களுக்கு நிறைய வந்து அடுத்து வந்து மகசூலுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு அச்சாரமா இருக்கும். அதனால 1-2 இருக்கும்போது அதை விட்டுறாதீங்க. இதுல கண்டிப்பா ஆண் மரம் பெண் மரம் 2 இருக்கும். பட் அது விதையில நம்ம போடுறது எத்தனை ஆண் மரம் வருது எத்தனை பெண் மரம் வருதுன்னு தெரியாது. பட் ஒரு 600 செடியில வந்து 5% ஆண் மரம் கலந்துருக்குது. 2-5% ஆண் மரம் கலந்துருக்குது. சரி. அதை நீங்க பாதுகாத்து அதனுடைய ஈல்டுகள் வந்துடும். கண்டிப்பா அதோட நமக்கு ஈல்டு வராது. ஏன்னா மகரந்த சேர்க்கையில் வந்து இதுல கண்டிப்பா வந்துடும். இதுல அந்த ஈல்டு வந்துடும். ஸ்டார்டிங்ல வந்து 120 காயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி சார். ஒரு 7 மாசம் அப்புறம் 120 காயில இருந்து ஸ்டார்ட் ஆகி 175 காய் வரைக்கும் வருது. ஒரு தடவை நீங்க அறுக்கிற மாதிரி வருது. சோ அந்த அளவுக்கு நம்ம உரங்களை கொடுக்கணும். உர மேலாண்மை பண்ணணும். அதே போல வந்து பூச்சி மேலாண்மை பண்ணணும். சரி சார். அதை வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்பவுமே கால் பண்ணுங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க வந்து விசிட் பண்ணி எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து கொண்டு வரோம் சார். எனக்கு ஒரு 15 நாள் ஒரு முறை வந்துட்டு போகணும் சார். கண்டிப்பா சார். 15 நாள் ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையை வந்து நாங்க பார்த்துட்டு போறோம் சார். சரி. கண்டிப்பா அதை பண்ணி சார். சரி சார். நம்ம ஃபீல்ட் ஆபீசர் இருக்கிற அப்படி ராஜா செல்வராஜ்னு அவர் வந்து அக்ரியில ஃபுல்லாவே எல்லா இதுவும் நம்ம பதிவுகள் பண்றதோ அக்ரி படிச்சவர். அவர் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து பார்த்துட்டு அறிவுரை ஆலோசனை சொல்லுவாரு. அதே போல சேல்ஸ் மேனேஜர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்றது அப்படிங்கிற தெளிவான அறிவும் புரிதலும் கொடுத்துருக்கிறோம். நம்ம டீமுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அது அவங்க சொல்லுவாங்க. அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை, வேற விவசாயத்துல பிரச்சனை, இப்ப வந்து நீங்க வேற கரும்பு மஞ்சள் எல்லாம் சொன்னீங்களா, அது தனமான என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க. நாங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். சப்போர்ட் பண்றோம். நம்ம பப்பாளி விதை மட்டும் பப்பாளி நாட்டு மட்டும் இல்ல, நம்ம வந்து டாக்டர் விவசாயம் கிராப்கார் சர்வீசஸ் சொல்லிட்டு விவசாயத்துக்கு தேவையான அனைத்து இடுபொருளும் நம்ம கொடுத்துட்டு வரோம். நேரடியா தயாரிச்சு நாங்களே தயாரிச்சு நேரடியா கம்பெனி ரேட்டுக்கு நம்ம வந்து விவசாயிகளுக்கு எடுத்துட்டு போறோம். கெமிக்கல் இல்லாம பயோல வந்து பண்ணிட்டு வரோம். மக்களுக்கு வந்து நேரடியா எடுத்துட்டு போறோம் விவசாயிக்கு. இது உங்களுக்கு இதுல எதனால சந்தேகம் இருக்கா சார்? இல்ல சார், இப்ப வச்சது 15 நாள் அது நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இதுக்கு மேல வந்து சார் ஒரு மருந்து மட்டும் மேல. ஆமா சார். இப்போ வந்து நீங்க வந்து NPK கலந்த கலவை கொடுக்கலாம் சார். சரிங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஈக்குவலா, அதாவது 19 10 10 10 14 14 இது மாதிரி ஈக்குவலா இருக்கிற கலவை வந்து கொடுக்கலாம், கொடுத்து வரலாம். சரிங்க. ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை 5 நாளைக்கு ஒரு முறை 2 முறை நீங்க வந்து வேறு வழியாகவும் கொடுக்கலாம், இல்ல ஸ்ப்ரே பண்றது மூலமா தான் கொடுத்தாலும் கொடுக்கலாம். சரிங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீரான வளர்ச்சி கிடைக்கும். மூணுமே தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து கொடுக்கும்போது சீரான வளர்ச்சி கிடைக்கும். சரி. அதுதான் ஃபர்ஸ்ட் இப்ப கொடுக்கணும். சரி சார். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நானோ கிரீன் சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது. அதை கொடுத்தாலும் சீரான வளர்ச்சி கிடைக்கும். சரி. எல்லாமே ஒரு ஈக்குவலா வளர்ச்சி கிடைக்கும். எல்லாத்துக்கும் வளர்ச்சி பயோல கொண்டு வரணும். நல்லது சார். ஆக்சுவலா வந்து நம்ம விவசாயம் வந்து பயோ உரங்கள் இயற்கை வழியா கொண்டு வரதான் சார் நல்லது. மண்ணுக்கும் நல்லது. நம்ம வந்து இது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். பயோ ஃபாலோ பண்றது அதுதான் சார் நல்லது.
அந்த வகையில் பண்ணால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெரிய சக்ஸஸ் கொண்டு வரும் சார். சரி சார், சரி. கொண்டு வரலாம் சார் கண்டிப்பாக. சார் இப்போ ஆக்சுவலாக வந்து பப்பாளி வந்து மேஜர் கிராப்பாக தான் வச்சிருக்கிறத பார்த்துருக்குறோம். ஆமாம் சார். அனுபவம் இருக்கு. சரி சார். நீங்கள் வந்து ஊடு பயிராக வச்சிருக்கீங்க. ஏன்னா குட்டை நெட்டை பாக்கு வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். குட்டை நெட்டை பாக்குக்குள்ளே இது வச்சிருக்கீங்க, ஊடு பயிராக வச்சிருக்கீங்க. இது என்னால் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இது எப்படி வருங்கிற ஒரு அனுமானம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? இல்லை இருக்கு சார். பாக்குறதுக்கு முன்னாடி வந்து சின்ன செடியாக இருந்தது. அப்போ வாழை வச்சிருந்தேன் ஊடு பயிரா. ஓகே. அந்த பாக்குக்கு நிழல் வேணும். இப்போ அந்த வாழை அழிஞ்சிருச்சு. ஓகே. அதுலேயே வந்து இப்போ பப்பாளி வச்சா அந்த மீடியமான நிழல் வரும். பாக்குக்கு தேவையான நிலம் கிடைச்சிக்கும், பப்பாளி தேவையான நிலம் கிடைச்சிக்கும். அதனால ஊடு பயிர் வச்சதுனால வந்து பாதிப்பே இல்லை. பப்பாளி நல்லா இருக்கும். உங்களுக்கு வாழை மரம் எப்படி மகசூல் வந்து? வாழை மரம் நல்லாவே இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. பாக்குக்கு நிழல் தேவை. இப்போ இந்த வெயிலுக்கு வந்து பப்பாளிக்கு இந்த நிழல் லைட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வெயிலுக்கு. ஓ, அதை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இது ஆக்சுவலாக ஒரு டெஸ்டிங்காக தான் வச்சிருக்கீங்க. 550 வந்து டெஸ்டிங்காக தான் வச்சிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு 5000 போடணும். ஆனால் ஆக்சுவலாக இப்போத்துக்கு எனக்கு வந்து காடு ரெடி ஆகல. அதனால வந்து இப்போ டெஸ்டிங் வாழை வச்சதுனால அது வாழை நல்லா வந்தது. அது இப்போ பப்பாளி வச்சிருக்கோம். அதே போல நீங்க வந்து அன்னூர் போயிட்டு ஏற்கனவே இந்த விவசாயம் பார்த்திருக்கீங்க. ஆமா. இங்க வந்து முருகன் சொல்லிட்டு செங்கத்துல ஒரு விவசாயி ஒரு 10-15 செடி வச்சிருந்தாரு. அவர் ஈல்டு எல்லாம் போய் பார்த்தேன். ஈல்டு பாத்தீங்க, திருப்தியா இருந்தது. திருப்தியா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் வந்து செடிக்கு ஆர்டர் பண்ணேன். அதுங்க திருவண்ணாமலை போயிட்டு செங்கம் போயிட்டு வந்து கண்டிப்பா நீங்க இதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. நான் கூட சொன்னேன், அன்னூர் சார் அவ்வளவு தூரம் கோயம்புத்தூர் போகணுமா சார் இங்க இருந்து அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன், டேரக்டா போய் பார்த்து நான் வந்து நிறைய வைக்கணும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் உடனே எங்க மேனேஜரை அவர் அவ்வளவு தூரம் போறாருன்னு சொன்னா அதுக்கு நாமளும் போகணும். கண்டிப்பா கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிவிட்டேன். வந்துட்டார், ஃபீல்ட காட்டினாரு. பார்த்ததுல ஒரு திருப்தி. ரெண்டாவது இங்கே போய் திருவண்ணாமலை சங்கத்தில் போய் பார்த்தோம், அதுவும் திருப்தி. அதுக்கு பிறகு செடி அதான் சார் ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கணும். விவசாயி வந்து ஒரு சக்சஸ் ஆகணும்னா அது மாதிரி ஒரு நல்ல அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். புரியுது. அது உங்ககிட்ட பிடிச்சிருக்கு சார் கண்டிப்பா. இப்ப நாங்களும் ஒவ்வொரு விவசாயம் போய் ஃபீல்டு வந்து பாக்குறதுக்கு காரணம் அதான் சார். சரி. இப்ப நீங்களே சொல்றீங்க எனக்கு சரியா வரலன்னு சொல்லும் போது நம்ம அது என்ன தப்பு பண்ணிருக்கலாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வரும். கண்டிப்பா. எல்லாத்துக்கும் நான் இப்ப நாங்க போய் பார்த்ததெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. உங்களோட ஒருவேளை நல்லா வரலன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மாத்தி கொடுக்கலாம். அப்ப அதுல கொண்டு வர வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்களும் ஒவ்வொரு ஃபீல்டா போய் பாக்குறோம். சரி. ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்காக தான். சரிங்க. ஏன்னா இப்ப புதுசா வந்த வெரைட்டி இது வந்து ஈகோபெரி பப்பாளி. பழம் போய் ஃபீல்டை பார்த்துட்டு நாங்க 2 பழம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல தான் சார் உங்களுக்கு ஆர்டரே கொடுத்தீங்க. நல்லது. இல்ல அவரே சொன்னாரு காய் நல்லா இருக்குது, நாங்க ரெட் லேடி எல்லாம் வச்சிருக்கிறோம். நான் வந்து வியாபாரி தான், அவர் ஒரு வியாபாரி. ரெட் லேடி விட டேஸ்ட் நல்லா இருக்குது. அவர் சொன்னார் ஆக்சுவலா நல்லா இருக்கு, எனக்கு நீங்க அதை விட்டுறாதீங்க, ஆனா கொண்டு வரணுங்க, தமிழ்நாட்டு கொண்டு வரணும். அவரே எனக்கு மெயினா ஊக்கப்படுத்தினார் ஆக்சுவலா. சரி. இப்ப இருக்கிறது வந்து ஈகோபெரி வந்து கொஞ்சம் எல்லா விதத்திலும் நல்லா இருக்கு. ஈகோபெரி நல்லா இருக்கு, எல்லா விதத்திலும் நல்லா இருக்கு. ஐஸ்பெரி இப்ப தொடர்ச்சி நான் பண்ணிட்டு வரோம். அடுத்த ஐஸ்பெரி ஜூன் 15 வந்து கொடுக்க வரோம். அப்ப வந்து ஐஸ்பெரி நம்ம பண்ணிக்கலாம். இது 2 வெரைட்டி ஃபர்ஸ்ட் ஈகோபெரி ஐஸ்பெரி ஃபர்ஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் டைம்ல மற்றதெல்லாம் கொண்டு வரலாம். சரி சார். விவசாயிகளுக்கு எங்களுடைய நோக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இது எடுத்துட்டு போய் இந்த புது வெரைட்டி கொண்டு போயிட்டு கொடுத்து மகசூல் வர வைக்கணும், அவங்களுக்கு லாபம் வர வைக்கணும். லாபம் வர வைக்கணும், அது நம்ம அவங்க கூட இருக்கணும். லாபம் வர வரைக்கும் கூட வந்து அவங்க கூட பயணிக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம் சார். சரி சார். உங்களை வந்து நான் மறுபடியும் நாங்க வந்து சந்திக்கிறோம் சார். சந்திச்சு இதோட வளர்ச்சி எப்படி வருது, எப்படி காய் வருது, நீங்க எப்படி முருகன் செங்கம் போயிட்டு முருகன் அவருடைய தோட்டத்துல போயிட்டு காய் அறுத்து சாப்பிடுங்க, அதே போல உங்களுடைய தோட்டத்துல வந்து காய் அறுத்து சாப்பிடும் போது நம்ம வீடியோ பதிவு பண்ணலாம் சார். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ வந்து நம்ம குப்பநத்தம் செங்கம் வட்டத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறோம். இங்க வந்து ஒரு 1400 ஈகோபெரி பப்பாளி செடி வந்து நட்டுருக்காங்க. அந்த விவசாயிகள் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து 40 நாள் செடி. இது ஆக்சுவலா இந்த செடி வந்து 40 நாள் செடி. அதுதான் பார்க்க போறோம். எப்படி விவசாய முறைகள் பண்ணிட்டு இருக்காங்க, நீர்ப்பாய்ச்சல் எப்படி பண்றாங்க, செடியுடைய வளர்ச்சி எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு கேட்க போறோம். அம்மாவுடைய பேர் வந்து சுமதி. வணக்கம்மா. வணக்கம். எத்தனை வருஷமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, ஒரு 20 வருஷம். 20 வருஷம் மேல விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க. விவசாயம் தான் உங்களுடைய தொழிலே? ஆமா. நல்லதுமா. பப்பாளி எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பப்பாளி வந்து 2 வருஷம் தான். 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ இது நட்டு எத்தனை நாள் வருது இது ஈகோபெரி பப்பாளி? ஒரு 1.5 மாசம் ஆகும். 1.5 மாசம் ஆகுது. 40 நாள் ஆகுதுங்களா? 40 நாள் ஆகுது. அம்மா இப்போ வந்து எப்படி நீங்க நடவு பண்ணீங்கம்மா? நாங்களா சார் வந்தாரு. ஓ, நடவு பண்ணும்போது எங்க ஃபீல்ட் ஆபீசர் வந்தது அப்படி? ஆமா, அனுப்பி வச்சிருந்தோம். அது குச்சி போட்டு நாங்க ஒரு 7 அடிக்கு குச்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு நட்டு அளவு எடுத்து 7க்கு 7 அளவு எடுத்து வச்சீங்க. செடி நட்டு விட்டு இந்த அளவு எப்படி எடுத்தீங்க? இது அளவு இந்த அளவுக்கு எத்தனை? இந்த வருஷம் இந்த வருஷம் குச்சி வச்சேதான் நட்டு. குச்சி வச்சு தான் அளவு எடுத்தீங்க. இதுல 7 இப்படி 7 இப்படி 7 இருக்குது. ஆமா. ஓகே. சரிங்க. என்னென்ன உரம்லாம் கொடுத்தீங்க இது வரைக்கும்?
ஒரே பூஸ்ட் கொடுத்துருக்குறேங்க அவ்வளோ. ஒன்று தான் கொடுத்தீங்க, அந்த ஃபங்கிசைடு மட்டும் கொடுத்தீங்க, கொஞ்சம் வராமல் இருக்கிறதுல ஃபங்கிசைடு மட்டும் கொடுத்தீங்க, வேற எந்த உரமும் கொடுக்கல. கண்டிப்பாங்க. இப்போ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுறேன், என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறேன், அதுபடி பண்ணுங்க. இப்போ வந்து 40 நாளுடைய வளர்ச்சி இருக்குதுமா. 1.5 மாதம் ஆகுதுன்னு சொல்றீங்களா? 1.5 மாசத்துடைய வளர்ச்சி இருக்குது. பரவாயில்ல. இந்த வெயில் காலத்தில் கூட நீங்க கரெக்டாக வளர்த்து வந்துட்டு விட்டீங்க. தண்ணி நல்லா விடுறீங்க இல்லையா? தண்ணியெல்லாம் விடுங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுவீங்க? 2 நாளைக்கு ஒரு வாட்டி. 2 நாளைக்கு ஒரு முறை விடுவீங்க. எத்தனை மணி நேரம் சொட்டு நீர் பாசனத்தில் விடுவீங்க? இதுக்கு 1 மணி நேரம், அதுக்கு பிட்டா தாங்க. பிட்டா தான் இருக்குது. பிட்டா போட்டு இருக்கிறேன். இது 1 மணி நேரம், அதுக்கு 1 மணி நேரம். அந்த வயலுக்கு 1 மணி நேரம், அது மாதிரி 1 மணி நேரம் 1 மணி நேரம் விடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடுங்க, பரவாயில்ல. நான் இப்போ வெயில் காலத்தில் தண்ணி அதிகமாக எடுத்துக்குது, அதிகமாக எடுத்துக்குது, கொடுங்க. பட் செடிக்கு எந்த ஒரு வாட்டமோ எதுவுமே சுணக்கமோ தெரியல, அப்படிதானே பார்க்குறீங்க? செடி சுணக்கமா இல்லைன்னா பிரைட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. பரவாயில்லம்மா, நல்லதுமா. இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, ஐயா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான மருந்து என்ன வேணும், எப்படி வேணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவான முறையாக சொல்கிறோமா. அதேபடியே நீங்கள் கொடுங்க, அதேபடி மருந்து கொடுங்க, நல்லபடியாக விளைச்சல் கொண்டு வந்துடலாம். இப்போ பப்பாளி வந்து ஒரு சென்சிட்டிவ் கிராப்மா. நம்ம தண்ணி அதிகமாக விட்டாலும் பிரச்சனை வரும், தண்ணி கம்மியாக விட்டாலும் பிரச்சனை வரும். ஸோ பப்பாளி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் கரெக்டாக மேலாண்மை பண்ணமா பப்பாளிக்கு நல்ல மகசூல், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இப்போ நீங்கள் போட்டிருக்க பார்த்தீங்களா, இப்போ இது ரொம்ப வேர்கிட்ட போகக்கூடாது. வேர்லேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி, வேறு பக்கத்துல வேர்லேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி 2 பக்கமும் தண்ணி ஊற்றுச்சுன்னா இதெல்லாம் சுற்றி நனைஞ்சு கீழே போகும். அப்போ வந்து அதிகமான தண்ணி வந்து வேர்கிட்ட 2 நாளைக்கு 1 நாளைக்கு நிற்கும் போது உங்களுக்கு பூஞ்சான் இது மாதிரி ஃபங்கிசைடு இது மாதிரி கிரியேட் ஆகும், வேறு அழுகல் வரும் அதிகமாக. சரிங்க சார், நாங்கள் எடுத்து 2 ஏக்கரா இருக்கு. 2 ஏக்கரா பக்கம் இருக்குங்களா? 2 ஏக்கர் பக்கம் வச்சிருக்கீங்க. நல்லபடியாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கு இது கண்டிப்பாக வருங்க. அதே போலமா நன்றிம்மா, வணக்கம்மா. நாங்கள் இன்னொரு முறை வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் செடி பெருசாகட்டும், வந்து பார்க்குறோம்மா. நன்றிம்மா. விவசாய தோழருக்கு வணக்கம். இங்கே வந்து நம்ம சுமதி அம்மாவுடைய தோட்டத்துக்கு வந்திருந்தோம். ஏற்கனவே வந்து ஈக்கோபெரி பப்பாளி வந்து செடி 40 நாள் செடியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தோட்டத்தில் தான். இவங்க ஏற்கனவே வந்து நம்மக்கிட்ட ஆன்லைனில் வந்து கிரீன்பெரி பப்பாளி வாங்கியிருந்தாங்க. அதை வாங்கி வந்து ஏற்கனவே வச்சிருந்த தோட்டத்தில், பழைய தோட்டத்தில் ஏற்கனவே வச்சிருந்த தோட்டத்தில் இந்த கிரீன்பெரி பப்பாளியும் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்குது கிரீன்பெரி செடி, பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி சரஞ்சரமாக காய் வந்து நீளமான காய் சரஞ்சரமாக பிடிச்சிருக்கு பாருங்கள். அதோடைய பழம் தான் இது, கிரீன்பெரியுடைய பழம் தான். அடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விவசாயிகள் வந்து பார்க்கணுன்னா கூட கண்டிப்பாக இங்கே வந்து கிரீன்பெரி தோட்ட பழத்தை வந்து பார்த்துட்டு போகலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம். சுமதி அம்மா கண்டிப்பாக வந்து வழி சொல்லி எடுப்பாங்க. நல்ல விதை இருக்கு, விதை நல்லா இருக்கு, சாப்பிட்டும் பார்க்கலாம். இருக்கு பாருங்க, நல்ல விதை இருக்கு, விதை நல்ல கருப்பு விதையாவே நல்லாவே இருக்குது. இதுலேயே ஒரு 50-60 விதை இருக்கும் ஒரு கீத்தில். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஆக்சுவலாக நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றோம், சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு.